सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. ஸ்ரீ குருபியோ நமஹ. சித்தாந்த பிந்து 8வது ஸ்லோகம் நடந்திருக்கு. அதாவது சொப்னாவஸ்தையை பத்தி சொல்லிட்டு வர்றார். அதுல சொப்னத்துல பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கே, அதுக்கு அதிஷ்டானம் எது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். 2 பதில் சொன்னார். ரெண்டுமே கிட்டத்தட்ட சரியா இருக்கும் அப்படின்னு. அதாவது ஒண்ணு மனோவச்சன்னம் ஜீவ சைத்தன்யம். சொப்னத்துல பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கு ஜீவ சைத்தன்யமே அதிஷ்டானம் அப்படின்னு ஒரு பட்சம். மூலாஜானாவச்சன்னம் பிரம்ம சைத்தன்யம் இது அபரே, பிரம்ம சைத்தன்யம் அதிஷ்டானம் அப்படிங்கிறது இன்னொரு பட்சம். இந்த 2 பட்சத்துல எது ஸ்ரேயா உயர்ந்தது அப்படின்னு கேட்கிறார். கிம் ஸ்ரேயா மதபேதேன உபயம். ரெண்டுமே ஒவ்வொரு திருஷ்டியில சரியானது, எதையுமே தப்புன்னு சொல்றதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னார். ததாகின்னு சொல்லி அதை நிரூபணம் பண்ணணும். இப்ப ஜீவ சைத்தன்யம் அதிஷ்டானம், ஜீவ சைத்தன்யம்னு சொன்னா இந்த சொப்னத்தை பார்க்கிறானோ இல்லையோ அவன் தான் அதிஷ்டானம். இவன் பார்க்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் தன்னிடத்துல ஆரோபணம் பண்ணியிருக்கான், அத்தியாசம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது இந்த பட்சம். இந்த பட்சத்துல சில கேள்விகள், அந்த கேள்விகளுக்கு சமாதானம் எல்லாம் சொல்லி முதல்ல இந்த பட்சத்தை சமர்த்தனம் பண்றான். ததாகின்னு ஆரம்பிக்கிறது. ஜாகிரத் போதேன ஸ்வப்ன பிரம நிவர்த்தி அபியுபகமா. முதல்ல இத பார்க்கணும். சொப்னத்தை பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு, இது நாம முயற்சிட்டோம்னா உடனே நிவர்த்தி ஆறுதோ இல்லையோ, ஆறுதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதாவது சொப்னத்துல பார்த்தது ஒண்ணுமே தெரியாது முயற்சிட்டதுக்கு அப்புறம். அதனால சொப்னத்துல பார்த்த விஷயங்கள் எல்லாம் காணாம போயிடுச்சு, அது நிவர்த்தி ஆயிடுச்சு. சொப்னம் பார்க்கிற பரியந்தம் இருந்தது, முயற்சியா போயிடுச்சு. அதனால ஜாகிரத் போதேன்னா முயற்சின்றதுனாலே ஞானம் வர, ஜாகிரத்துல வர ஞானத்தினாலே சொப்ன பிரம நிவர்த்தி ஆகிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். பிரமம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம்? அதிஷ்டான ஜானாதேவச்ச பிரம நிவர்த்தே. சுத்திய பார்த்து ஒருத்தன் ரஜதம்னு நினைச்சிட்டு இருக்கான் பிராந்தன். அவனுக்கு இந்த பிரமம் எப்ப போகும் அப்படின்னு கேட்டா அது சுத்தி அப்படின்னு தெரிஞ்சாதான் முடியும். எது தத்துவமோ அதிஷ்டானம் இருக்கு, அந்த அதிஷ்டானம் தெரிஞ்சா ஆரோக்கியம் நிவர்த்தி ஆயிடும், பிரம நிவர்த்தி ஆயிடும். ரஜ்ஜுன்னு தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னா அப்பதான் அந்த சர்ப்பம்ங்கிறது இல்லைன்னு ஆயிடும். அதே மாதிரி சொப்பனங்கள்லாம் இப்ப நிவர்த்தி ஆகிறதுன்னு சொன்னா அந்த நிவர்த்திக்கு காரணமாக அதிஷ்டான ஞானம் ஜாகிரத்துல ஏற்பட்டது அப்படின்னு சொல்லணும். அப்ப ஜாகிரத்துல அந்த முயற்சிந்த உடனே அவனுக்கு ஏற்படக்கூடிய அதிஷ்டான ஞானம்னா, அதிஷ்டானம் எதுவா இருந்தால் அந்த அதிஷ்டான ஞானம் வர முடியும் பார்க்கணும். அதிஷ்டானத்தை பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டோமானால் முயற்சிண்டவனுக்கு, தூக்கத்துல இருந்து முயற்சிண்டவனுக்கு பிரம்மஜானம் ஏற்படுறது லோகத்துல அப்படி ஒண்ணும் தெரியல. பிரம்மஜானம் வந்தாதான் சொப்னம் போகும் அப்படின்னு சொன்னா அப்புறம் எந்த ஜென்மாவிலேயோ பிரம்மஜானம் வரைச்சுதான் போகும், இப்போதைக்கு போகாதுன்னு. அதனால என்ன சொல்லணும், இவா சொல்ற அதிஷ்டானம்ங்கிறது அந்த அந்த ஜீவ சைத்தன்யமே அதிஷ்டானம் சொல்லணும். யாரு சொப்னத்தை பார்க்கிறானோ, ஒரு ஜீவன் பார்க்கிறான் இல்லையா, அந்த ஜீவனே தான் அதிஷ்டானம். இப்ப என்னாச்சு, இவன் மூச்சின் உடனே அந்த ஜீவன் தான் அவனுக்கு தெரியறானே, அகம் அப்படின்னு அந்த ஜீவன் அவனுக்கு நன்னாதானே தெரியறான். அதனாலே இந்த அதிஷ்டான ஜானம் மூச்சின் உடனே ஏற்படுறது, இந்த அதிஷ்டான ஜானமே அவனுக்கு அந்த சொப்ன பிரமத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியதாக இருக்குன்னு சொல்லணும். அதிஷ்டான ஜானாதேவச்ச பிரம நிவர்த்தே பிரம்ம சைதன்யஸ்ய அதிஷ்டானத்வே சம்சாரம் தஜ்ஞானாபாவாத். சொப்ன பிரமத்துக்கு ஜீவ சைத்தன்யத்தை தான் அதிஷ்டானம்னு சொல்லணும்.
நீங்க பாட்டுக்கு பிரம்ம சைத்தன்ய அதிஷ்டானம் அப்படின்னு சொல்லிட்டேளானால் அப்போ அவனுக்கு பிரம்மஜானம் வரணும்னு ஆயிடும். சொப்ன நிவர்த்தி சொப்ன பிரமம் போறதுக்கு. ஆனா பிரம்மஜானம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டா இந்த சம்சார தசாயாம் தஜான பாவா மோட்ச திசையில தான் இவனுக்கு சம்சாரம் முடிஞ்சு இவன் முக்தியாக வேண்டிய நிலைமையில பிரம்மஜானம் வரும். பிரம்மஜானம் இப்போதைக்கு வராதுன்னு ஆயிடும். சரி, இப்பவே வந்த என்ன அப்படின்னு சொன்னால் ஞானேவா சர்வத்வைத நிவர்த்தே. ஒரு சமயம் இப்பவே மூச்சு வந்தவனுக்கு பிரம்மஜானம் வந்து கொடுத்துன்னு சொன்னா இந்த சொப்னம் மாத்திரம் நிவர்த்தி ஆகும் இல்லையே, ஜாகிரத்தும் சேர்ந்து நிவர்த்தி ஆயிடும். ஏன்னா பிரம்மங்கிறது சொப்ன பிரமத்துக்கு மாத்திரம் இல்லே, இந்த ஜாகிரத் பிரமத்தும் எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்த அதிஷ்டானம், சர்வ பிரமத்துக்கும் அதிஷ்டானமா இருந்துருக்கு. அந்த பிரம்ம ஜானம் அதிஷ்டான ஜானம் இவனுக்கு முடிக்கின்ற உடனே வந்து இருக்குன்னு சொன்னால் சொப்னம் நிவர்த்தி ஆகிற மாதிரியே ஜாகிரத்தும் சேர்ந்து நிவர்த்தி ஆகிவிடும். சர்வத்வைத நிவர்த்தேகன நிவர்த்தி ஆபத்தே. ஆனா அப்படி இல்லை. அதனாலே ந ஜாகிரத் போதாத் சொப்ன நிவர்த்தி சியாத். ஆகையாலே பிரம்மஜானங்கிறது இப்போதைக்கு வர முடியாது. பிரம்மஜானம் வந்தா பிரம்மா சொப்னத்துக்கு அதிஷ்டானம்னு சொல்ற பட்சத்திலே பிரம்மஜானம் வந்தா தான் சொப்னத்தை நிவர்த்தி பண்ண முடியும். ஆக இப்போதைக்கு பிரம்மஜானம் வராதுங்கிற காரணத்தாலே சொப்னத்துக்கு நிவர்த்தியே ஆகாம போயிடும். முடிச்சுட்டாலும் சொப்னத்தை பார்த்த விஷயங்கள்லாம் கூட கூட வந்துட்டே இருக்கும் அப்படின்னு ஆயிடும். அதனால அந்த பட்சத்தை எடுத்துக்க கூடாது. அப்ப என்ன பண்ணலாம்? பிரம்ம அதிஷ்டானம் இல்லை, ஜீவ சைத்தன்யம் அதிஷ்டானம். சொப்னத்தை பார்க்கக்கூடிய அந்த ஜீவனே அவன் பார்த்த விஷயங்களுக்கெல்லாம் அதிஷ்டானம்னு சொல்லிக்கலாம். முடிச்சுண்டா அந்த ஜீவன் நன்னா தெரியறான் அவனுக்கு. ஆகையால அந்த அதிஷ்டான தியானம் வந்து சொப்பன பிரமங்கிறது நிவர்த்தியாருதுன்னு சொல்லலாம். இதுதான் யுக்தி. இன்னொரு ஸ்ருதியையும் இதுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக கொண்டு வர சஹி கர்த்தா இது ஜீவ கர்த்திருவ ஸ்ருதே. இந்த சொப்பனத்தை பிருகதாரண்யக்கம் வர்ணிக்கும் போது சொப்னத்துல பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் அங்க ஒண்ணும் இல்லை, இவன் தான் அங்க சிருஷ்டி பண்றான்னு சொல்லி ந தத்ர ரசாக ந ரசயோகாக ந பந்தானோ பவந்தி அத ரசான் ரசயோகான் பதஸ்ருஜதே. இவன் பார்க்கிற விஷயம்லாம் அங்க ஒண்ணுமே இல்லையா, ஒண்ணுமே இல்லை. ஆனா இவன் எல்லாம் தயார் பண்ணிக்கிறான், அவனே சிருஷ்டி பண்ணிக்கிறான். சஹி கர்த்தா அப்படின்னு சொல்லி சொப்னம் பார்க்கிறவன் எல்லாத்தையும் தானே சிருஷ்டி பண்ணி பார்க்கறான். அப்ப என்ன ஆச்சு? இந்த ஸ்ருதி என்ன சொல்றது? பிரம்மத்தை கர்த்தான்னு அந்த இடத்துல சொல்லலே. இந்த சொப்பனத்தை பார்க்கிறவனுக்கானே இவனே தான் சொப்பனம் பார்க்கறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிச்சு. அதனால இந்த ஜீவாத்மாவே அந்த சொப்ன தரிசனத்துக்கு அதிஷ்டானம் அப்படின்னு ஸ்ருதி நினைக்கிறது. ஆகாஷாதி பிரபஞ்சவத்து சர்வசாதாரண்யாபத்தேஷ்ட ந மூலாஜ்ஞானாவச்சின்னம் பிரம்ம சைதன்யம் அதிஷ்டானம். பிரம்ம சைதன்யத்தை அதிஷ்டானம்னு சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டா அது அதிஷ்டானம்னு சொல்லிட்டா எப்படி இந்த ஆகாஷாதி பிரபஞ்சமானது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கோ, சர்வ சாதாரணாபத்தேகே. ஒரு ஆகாசத்தை நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். ஒரே பூமியை தான் நம்ம எல்லாரும் பார்க்கிறோம். எல்லாருக்கும் ஒரே பூமி தான். இவனுக்கு ஒரு பூமி, அவனுக்கு ஒரு பூமி இல்லை. ஆனா சொப்பனம் பார்க்கறது எல்லாருக்கும் ஒன்னா இல்லை. இவன் ஒரு சொப்பனம் பார்க்கறான், அந்த சொப்பனம் இன்னொருத்தனுக்கு தெரியாது. அவன் பார்க்கிற சொப்பனம் இவனுக்கு தெரியாது. அப்ப அவளுக்கு தனித்தனியா சொப்பனம் வருது. ஆனா வெளியில பார்க்கும்போது வியாபகாரிக பிரபஞ்சத்துல இவனுக்கு ஒரு பிருத்திவி, அவனுக்கு ஒரு பிருத்திவி, இவனுக்கு ஒரு ஆகாசம், அவனுக்கு ஒரு ஆகாசம் இல்லை. எல்லாரும் ஒரே ஆகாசம் ஒரே பிருத்திவி தான் பார்க்க முடியாது. இதுதான் சாதாரண்யம்னு சொல்றது. பிரம்ம சைத்தன்யம் அதிஷ்டானமாக இருந்தால் எப்படி ஆகாசாதிகள் சர்வஜீவ சாதாரண்யமோ ததா சாதாரணமாக இருக்கோ அதே மாதிரி சொப்பனம் கூட எல்லாருக்கும் ஒரே மாதிரி வரும்படியாக ஆயிடும். ஆனா அப்படி ஆகையாலே ந மூலாஜானாவச்சின்னம் பிரம்ம சைத்தன்யம் அதிஷ்டானம். பிரம்ம சைத்தன்யம் வந்து அந்த சொப்பன பிரமத்துக்கு அதிஷ்டானம்னு சொல்வது சரியில்லை. இவர் தன்னுடைய மதத்துக்கு வேண்டிய உபபத்தியை சொல்லிவிட்டார். ஆனா இனிமேல் சில கேள்விகளுக்கு ஒரு பதில் சொல்லணும். முதல் கேள்வி என்னன்னு பார்ப்போம். இங்க ஜீவ சைத்தன்யத்தை வந்து சொப்பன பிரமத்துக்கு அதிஷ்டானம்னு சொல்றேன். ஆனா இது அதிஷ்டானம் ஆகிறதுக்கு யோகியத்தையே இல்லையே, எப்படி இது அதிஷ்டானமா சொல்ல முடியும்? நீங்க கேட்கலாம், அதிஷ்டானம் ஆகிறதுக்கு என்ன யோகியத்தை வேணும்? ஜீவ சைத்தன்யம் சைத்தன்யம் தானே, அது வந்து இந்த பிரம்மத்துக்கு அதிஷ்டானம் ஆகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வேற என்ன யோகியத்தை தேவைப்படுறது அப்படின்னு கேட்டா, ஆமா ஒரு யோகியத்தை தேவைப்படுது. என்ன யோகியத்தைன்னு சொன்னா அது ஆவர்த்தமா இருக்கணும்.
அதிஷ்டானம் எப்போ பிரமத்துக்கு காரணமாகும், ஆரோப்பத்துக்கு காரணமாகும்னு சொன்னா அது ஆவருத்தமாக இருக்கணும், ஸ்பஷ்டமா தெரியக்கூடாது. ரஜ்ஜுன்னு தெரிஞ்சு கொடுத்தனா அப்புறம் அவன் அதை போய் பாம்புன்னு எவனான்னு சொல்லுவனா, அந்த பிராந்தி வருமா? சுத்தின்னு தெரிஞ்சதுன்னா ரஜத்தம்னு பிரமம் வருமா? தெரியாம இருக்கும்போதுதான் அது அதிஷ்டானம். ஆக ஜீவ சைத்தன்யத்தை போய் நீங்க அதிஷ்டானம்னு சொல்லும் பட்சத்துல இவனுக்கு ஜீவ சைத்தன்யம் தெரியாத விஷயம்னு சொல்லணும். தெரியாததுனாலதான் இந்த மாதிரி சொப்பனம் வந்துருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும். ஆனா ஜீவ சைத்தன்யம் அகம்னு எப்போதும் நன்னாவே தெரியறானே. ஜீவ சைத்தன்யனு ஜீவ சைத்தன்யஸ்த அனாவிருத்தத்வேனா, ஜீவ சைத்தன்ய விஷயத்துல இந்த ஆவரணமே இல்லை. ஏன் ஆவரணம் இல்லைன்னா எப்போதும் நான்கிறது தெரியுது. நான்கிறது தான் ஜீவ சைத்தன்யம். அது நான் எப்போதும் பாசிக்கின்றது. சர்வதா பாசமானத்வா, அஜ்ஞானமே இல்லையே. அது எப்படி அதிஷ்டானமாகும்? கதம் அதிஷ்டானத்துவம்? கேள்வி சரியா? இப்போ இப்படி சொல்ற சத்தியம். நீங்க எந்த அஜ்ஞானத்தை வச்சு பேசுறீங்கன்னா அந்த மூலாஜானத்தை வச்சுட்டு அந்த மூலாஜானத்துக்கு ஜீவ சைத்தன்யம் விஷயமாகல அப்படின்னு சொல்றேன். ஆனா சொப்பன பிரமத்துக்கு காரணமான அஜ்ஞானம் அந்த அஜ்ஞானம் இல்லே. அந்த அஜ்ஞானம் மூல அஜ்ஞானம்னு சொன்னா அதுக்கு அதீனமாக குட்டி அஜ்ஞானம் நிறைய இருக்கு. ஸ்தூல அஜ்ஞானம்னு உண்டு, அதுக்கு அவஸ்தா அஜ்ஞானம் அப்படின்னு இன்னொரு பேரு. அந்த அஜ்ஞானம் ஜீவ சைத்தன்யத்தை மறைச்சு அதை அதிஷ்டானமாக்குறது, சொப்பன பிரமத்துக்கு அதிஷ்டானமாக்குறது. உங்களுக்கு வேண்டியது என்ன? இது அதிஷ்டானமாகணும், ஜீவ சைத்தன்யம் அதிஷ்டானமாகணும்னு சொன்னா அது ஏதோ ஒரு அஜ்ஞானத்தால மறையணும், அப்பதான் அதிஷ்டானமாகும் அப்படின்னு ஆசைப்பட்டது. அப்ப ஜீவ சைத்தன்யத்தை மறைக்கிறதுக்கு அது அஜ்ஞானம் இல்லையேன்னு கவலைப்பட வேண்டாம். அவஸ்தா அஜ்ஞானங்கிறது ஜீவ சைத்தன்யத்தை அந்த சமயம் மறைச்சு அதிஷ்டானமாக்கிடுறது. கவலைப்பட வேண்டாம், எல்லாம் இருக்குங்கிற. தத்ராபி ஸ்வப்னாத்தியாசானுகூல வியாவகாரிக சங்காத பான விரோதி அவஸ்தாஜான அபியுகமா. இவங்க அப்படி ஒரு அவஸ்தாஜானம் இருக்குன்றது எப்படி கண்டுபிடிச்சிருக்கு? அது சொல்றார், இது சொப்னாபியாச அனுகூலமான இப்படி ஒரு அஜ்ஞானம் இருக்குங்கிறது எப்படி கண்டுபிடிச்சான்னா வியாவகாரிக சங்காத பான விரோதி. இவன் தூண்டு சொப்பனம் பார்த்துட்டு இருக்கானே, அந்த சொப்பனம் பார்க்கும்போது இவனுடைய படுக்கையில இருக்கக்கூடிய சரீரம் இருக்கு, வியாவகாரிகமான சரீர இந்திரிய சங்காதம். சரீரம்னு வச்சுப்போம், இந்திரியம் வச்சுப்போம். அந்த சரீரம் தெரியுறதா? தூங்குறவனுக்கு தெரியாது, சொப்பனம் பார்க்கிறவனுக்கும் தெரியாது, இந்த சரீரம் தெரியாது. ஏன் தெரியல? ஏன்னா இந்த அவஸ்தா அஜ்ஞானம் தான் தெரிய விடாம பண்ணிருக்கு. வியாவகாரிகமான சங்காத்தம் இவனுக்கு தெரியாது, தன்னுடைய சரீரமும் தெரியாது, இன்னொருடைய வியாவகாரிக சரீரத்தையும் அவன் சொப்பனத்துல பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாதுன்னா அதான் அஜ்ஞானம், அவஸ்தா ஜானம். அந்த பார்க்கறதுக்கு பார்க்கறதுக்கு விடமாட்டேங்கிறது, விரோதி. அவஸ்தா ஜானாபியுகமா. அப்போ அவன் கேட்டான், இங்க ஒரு கேள்வி வரும், இந்த மனுஷ சரீரம் அவனுக்கு தெரியலையே சொன்னா சொப்பனத்துல நான் மனுஷன்னு அவனுக்கு தெரியுறதே, அங்கேயும் இதே மாதிரிதானே இருக்கான், இதே மாதிரி தெரியுறதேன்னு கேட்டான். சொப்பனத்துல அவனுக்கு தெரியக்கூடிய தன்னுடைய சரீரம் கூட வேற சரீரம் தான், இந்த சரீரம் இல்லை. ஜாகிரத்துல எந்த சரீரத்தை வச்சுட்டு விவகாரம் பண்றானோ அதை போல வேற பிராதிபாசிகமா ஒரு சரீரத்தை சிருஷ்டி பண்ணி அதை வச்சுட்டு விவகாரம் பண்ற மாதிரி பார்க்கிறானே தவிர வாஸ்தவத்துல ஜாகிரத்துல அவனுக்கு இருக்கும் அந்த சரீரமே சொப்பனத்திலையும் அவன் காண்றாங்கிறது இல்லை. சொப்ன தசாயாஞ்ச அகம் மனுஷ்யா இத்தியாதி பிராதீதிக சங்காதாந்தரபானாபியுகமா. தான் பார்க்க சரீரமே சங்காதாந்தர வேறு சரீரம், இவனுடைய சரீரம் இல்லை. அங்க புதுசா எப்படி விஷயங்கள் எல்லாம் சிருஷ்டி பண்ணி பார்க்கிறானோ அதே மாதிரி தனக்கு ஒரு சக்தியும் சேர்த்து சிருஷ்டி பண்ணி விட்டான். அதனால அதை வச்சு பார்க்கிறான். சொப்பனம் ஒரு சமயம் இப்படி வந்ததுன்னு வச்சுக்கிட்டோம், இவன் ஒரு கட்டில படுத்து தூங்குறான், நிஜமாவே கட்டில படுத்துன்னு தான் தூங்குறான். சொப்பனத்துக்கு என்ன சொப்பனம் வருதுன்னா கட்டில படுத்துன்னு தூங்குற மாதிரி சொப்பனம் வருது. இவன் கட்டில படுத்துன்னு தான் தூங்குறான், சொப்பனமும் அதே மாதிரிதான் வருது. எப்படி இவன் நிஜமான கட்டில தூங்குறானோ இதே மாதிரி இதே விஷயம் அவன் சொப்னத்துல தெரியுது. அப்ப சொப்னத்துல தெரியும் போது அவன் பார்க்கிற அந்த இந்த நிஜமான கட்டில அவன் சொப்பனத்துல தூங்குறான்ங்கிறது நிஜமான தூக்கமா, அவனுடைய சரீரம் படுத்த கட்டில விழுந்திருக்கிற சரீரம்
இந்த இதே சரீரமான்னு கேட்டா இல்ல. அவன் சொப்பனத்துல தெரிஞ்ச கட்டிலானது அது வேற, அது பிராத்திபாசிக கட்டில். அங்க படுக்கை தனி பிராத்திபாசன படுக்கை. அங்க அவனுக்கு தெரியக்கூடிய அந்த சரீரம், படுத்து தூங்குற சரீரம் பிராத்திபாசிக சரீரம். ஆக இது எல்லாமே வேற. எப்படி வாஸ்தவமான கட்டில், சரீரம், படுக்கை இதெல்லாம் அவனுக்கு சொப்பனத்துல பார்க்க முடியாதோ, அதே மாதிரி மற்ற விஷயங்களையும் எதையுமே பார்க்க முடியாதுங்கிறது நம்ம எல்லாரும் ஒத்துக்கணும். அப்படி பார்க்க முடியாம போகிறதுனாலே அந்த விஷயத்துல ஆத்மாவனுக்கு ஒரு அவஸ்தா அஜ்ஞானம் இருக்குங்கிறத நாம ஒரு பிரக்கிரியைக்காக வச்சுக்கொள்வோம். அதான் சொல்றேன். स्वप्नदशायाञ्च अहं मनुष्यः इत्यादि प्रातीदिक संघात अन्तरभानाभ्युगमात् शय्यायां स्वपिनि इति शय्यान्तरभानवत् भानसामग्री अभावश्च तुल्य एव. இந்த கட்டில் அவனுக்கு சொப்னத்துல ஏன் தெரியல? இந்த கட்டில் தெரியணும்னா அவன் கண்ணை திறந்து பார்க்கணும், அப்பதான் தெரியும். தூங்கிட்டு இருக்கும் போது கண்ணை திறந்து பார்க்கல, அதனால இந்த கட்டில் தெரியறதுக்கு வேண்டிய சாமகிரி இல்லை. அது இல்லாமலே தெரியறதுன்னு சொன்னா அப்ப இது இல்லை, அது வேற கட்டில்னு சொல்ல முடியாது. அதுதான் பான சாமகிரி பாவா. அதே மாதிரி இந்த சரீரத்தை இவன் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இப்படி என்னால பார்க்கணும், அப்ப கண்ணை உபயோகப்படுத்தணும், பிரமாணத்தை உபயோகப்படுத்தி தான் அவன் அதை பார்த்தாகணும். ஆனா இந்த பிரமாணம் அப்ப வேலை செய்யற நிலைமையில இல்லை, மூடி இருக்கு. அப்படி இருக்கும்போது இதை வச்சு எப்படி பார்க்க முடியும் அவனால? ஆகையால சொப்னத்துல தெரியக்கூடிய அகம் மனுஷான்னு தெரியக்கூடிய அந்த சரீரம் வச்சு அவனுடைய சரீரம் அது கூட இந்த சரீரம் இல்லை, அது பிராத்திபாசிக சரீரம், வேற சரீரம்னு சொல்லணும். இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பார்த்துட்டு ஆஹா பதில் ஆயிடுச்சு. ஒரு அஜ்ஞானம் அங்கேயும் இருக்கு, அது ஜீவனை மறைச்சு வச்சு அதிஷ்டானமாக்கி விடுறது ஒன்றும் சிரமம் இல்லை. அடுத்த கேள்வி, ननु अहम मनुष्यः इत्यादि व्यावहारिक संघात ज्ञानस्य प्रमाण अजन्यत्वात् कथम अज्ञान निवर्तकता अवस्थान्तर अन्यथानुपपत्त्या तत्कल्पने सुषुप्तावपि स्वप्नबाधक ज्ञानमास्थीयेत तच्च अनिष्टं जाग्रत्वापत्तेः इति चेत्. இது ஒரு நல்ல பிரபலமான கேள்வி கேட்கிறான். என்ன கேட்கிறான்? நீங்க சொன்னீர் இந்த வியாவகாரிகமான விஷயம் இப்ப நமக்கு தெரியறது, சொப்பனத்துல அது மறையிறது அஜ்ஞானத்தினாலே. அதனாலதான் வியாவகாரிக சங்காத்தம் எப்போ மறுபடியும் தெரிகிறதோ இப்போ இது ஒரு அதிஷ்டான ஞானம் கொடுத்து இந்த ஞானம் வந்ததுனாலே அவனுக்கு அந்த சொப்பன ஞானங்கள்லாம் நிவர்த்தி ஆயிடுறது. ரத்து ஜானம் வந்தாச்சுன்னா சர்வ ஜானம் நிவர்த்தி ஆகிற மாதிரி அப்படின்னு சொன்னேன். ஆனா எனக்கு இப்ப என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டா, இந்த வியாவகாரிக சங்காத்தம் இருக்கோ இல்லையோ, சரீர இந்திரிய சங்காத்தம், இந்த சங்காத்த ஜானமானது சொப்பன ஜானத்தை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னா சொப்னத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணணும்னு வச்சுக்கணும். இப்போ ஞானத்தை மாத்திரம் நிவர்த்தி பண்ணி பிரயோஜனம் இல்லை. இதை நம்ம என்னன்னா புரிஞ்சுக்கணும். ஒருத்தனுக்கு ஒரு சர்ப்ப பிரமம் வந்துடுத்துன்னு சொன்னா இந்த சர்ப்ப பிரமங்கிற ஞானம் இதை நிவர்த்தி பண்றதுக்காக இவன் ஒண்ணுமே சிரமப்பட வேண்டியதில்லை. ஒரு 2 க்ஷணத்துல தானாவே ஞானம் நிவர்த்தி ஆயிடும். ஒரு ஞானம் நமக்கு வந்ததுன்னு சொன்னா அது அப்படி தெரிஞ்சதேவா இருக்கு அந்த விஷயம் இல்ல. திருப்பி திருப்பி பார்த்தா எத்தனை தடவை பார்க்கிறோமோ அத்தனை தடவை தெரியுது, தெரிஞ்சுட்டு உடனே அது மறைஞ்சு விடுறது, அந்த ஞானம் நிவர்த்தி ஆயிடுது. அதே மாதிரிதான் இந்த பிராந்தி கூட உடனே நிவர்த்தி ஆயிடும். நிவர்த்தி ஆயிடுதுன்னா அதுக்காக சத்தியம் தெரிஞ்சு போச்சுன்னு இல்லை, வந்த ஞானம் போயிடும், வேற விஷயத்துக்கு போயிட்டான், இப்படியாக நிவர்த்தி ஆயிடும். இதை போய் நாம நிவர்த்தி பாதங்கள் எல்லாம் சொல்ல மாட்டோம். ஆனா விநாசத்தை அடைஞ்சுடுச்சுன்னு சொன்னா அதுக்காக ஒண்ணும் இல்லை. எப்போ நாம பாதகம் இதை சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி ஒரு பிரமவரத்துக்கு காரணமா இருந்த அஜ்ஞானத்தை அந்த ஞானம் போக்கினாத்தான் நாம பிரமம்னு சொல்ல முடியும் இல்லையா? அப்ப பிரமத்துக்கு காரணமான அஜ்ஞானத்தை போக்குறது தான் ஞானத்தினுடைய வேலை.
ஞானம் தத்துவ ஞானம் வந்து பிரமத்தை நிவர்த்தி பண்ணி எடுத்தோ அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிது? ஒண்ணும் பண்ணல. இந்த ஞானத்தை ஒண்ணும் பண்ணல. இந்த மாதிரி ஒரு பிராந்தி ஞானம் வரத்துக்கு எந்த ஒரு காரணம் இருந்ததோ, அஜ்ஞானம்ங்கிற காரணம் இருந்ததே, அந்த காரணத்தை நிவர்த்தி பண்ணிடுது. ஞானம் அஜ்ஞானத்தை தான் நிவர்த்தி பண்ணும், வேற எதையுமே அது ஒண்ணும் பண்ணாது. ஆக அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணியாச்சுன்னா அஜ்ஞானத்தினால வேற அது புதுசா இருந்ததுன்னா, அதனுடைய காரியமா இருந்ததுன்னா, காரணமான அஜ்ஞானம் விநாசத்தை அடைஞ்சதுனாலே அந்த காரியமும் அப்புறம் விநாசத்தை அடைஞ்சது. இப்படித்தான் நமக்கு பிரமஸ்தலத்துல பிரக்கிரியை. சுக்திங்கிறது தெரியாம இருந்தது, அதனால தப்பான பிராந்தி ஏற்பட்டு போச்சு. இப்ப சுக்தின்னு தெரிஞ்சதுனாலே அந்த சுக்தி விஷயகமான அஜ்ஞான நிவர்த்தி ஆயிடுத்து. அந்த அஜ்ஞான நிவர்த்தியான உடனே அந்த அஜ்ஞானத்தினால வந்த பிரமையும் நிவர்த்தி ஆயிடுச்சு. எத்தனை பிரமம் வந்தாலும் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா நிவர்த்தி பண்ணிடலாம். ஒரே சுக்தியில இவனுக்கு முதல்ல இப்படி ஒரு பிரமை, அப்படி ஒரு பிரமை, இப்படி ஒரு 100 பிரமம் வந்திருக்கலாம். ஆனா 100 பிரமத்துக்கும் காரணம் அது சுக்தின்னு தெரியாததுதான் அப்படின்னு இருந்தால், எப்ப சுக்தின்னு தெரியுமோ, இது தெரிஞ்ச உடனே அந்த அஜ்ஞான நிவர்த்தி ஆனதுனாலே அந்த அஜ்ஞானத்தினால ஏற்பட்ட 100 பிரமமும் ஒரே க்ஷணத்துல அப்புறம் காணாம இல்லாம போயிடும். பாதம் ஏற்பட்டு. அப்படித்தானே லோகத்துல நமக்கு தெரியுது. ஆனா ஒண்ணு, இந்த சுக்தி ஞானம் அதிஷ்டான ஞானம் இருக்கு, இது பிரமாணஜன்யமான பிரமாண ஞானமா இருக்கணும். இதுவும் ஒரு பிராந்தியா இருந்ததுன்னு வச்சுருந்தோம். அப்ப இது இன்னொரு பிராந்தியை நிவர்த்தி பண்ண முடியாது. பிராந்தி அஜ்ஞானத்தை போக்காது. பிரமாண ஞானம் தான் அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ண முடியும். பிராந்தி ஞானம் அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? இப்ப என்ன ஆச்சு? சொப்ன ஞானம் பிராந்தின்னு தெரியணும்னு சொன்னா இவன் முழிச்சுக்கணும்னு ஆச்சு. முழிச்சுக்கும் போது இவனுக்கு என்ன அதிஷ்டான ஞானம் வந்தது? ஜீவ அஜ்ஞானம் வருது, நான் மனுஷா அப்படின்னு தன்னை பத்தி தெரியுது. ஆனா ஜாகிரத் போதத்துல தெரியக்கூடிய இந்த ஞானம் இருக்கே, இந்த ஞானம் பிரமாணஜன்யம் இல்லை. ஏன்னா அத்வைத சித்தாந்தப்படி ஜாகிரத்தில் இவன் பார்க்கக்கூடிய காரியகரண சங்காசம் பொய்யானதுதான், சத்தியம் இல்லை. பிரம்மதத்துவம் ஜெகன் மிச்சா அப்படின்னு சொன்னதுனாலே இவன் ஜாகிரத்துக்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் மிச்சாவாக இருக்கிறதுனாலே அதை பத்தின இந்த ஞானம் இருக்கே, இந்த ஞானம் பிரமாண ஞானமாக இருக்கவே முடியாது. அப்ப இது எப்படி சொப்ன பிரமத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய, அதாவது சொப்ன பிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த அஜானத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு ஞானமாக இருக்க முடியும் அப்படின்னு கேள்வி. நனோ அகம் மனுஷ்யா இத்தியாதி வியாவகாரிக சங்கியாத ஞானத்து பிரமாணாஜன்யத்வா கசம் அஜ்ஞான நிவர்த்தகதா. நான் மனிதன் அப்படின்னு தெரியுது தூக்கின்றதுக்கு அப்புறம். ஆனா இது ஒரு பிரமாணஜன்ய ஞானம் இல்லை, இதுவே முதல்ல அத்தியாசம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இது எப்படி சொப்ன பிரமத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய அதிஷ்டான ஞானமாக இருக்க முடியும்? இது தப்பான ஞானமாச்சே அப்படின்னு கேட்கலாம். அவஸ்தாந்தரான்யதானுபபத்யா தற்கல்பனே. அப்ப சொன்னா இப்படி எல்லாம் கேட்காது, உங்களுடைய அனுபவானுசாரேன்னு தான் நீ சில விஷயங்களை ஒத்துக்க முடியா இருக்கும். முழிச்சுண்டு அகம் மனுஷான்னு தெரிஞ்ச உடனே சொப்னம் போறதா போலியா? போறது. சொப்னம் நிவர்த்தி ஆகினா அது பொய்னு தெரியணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அதுக்கு அதிஷ்டானம் எதுவோ அதனுடைய தத்துவ ஞானம் வரணும். அதனால இந்த காரியம் வரது, தத்துவ ஞானம் வந்தால் அஜ்ஞானம் நிவர்த்தியாகி அதனுடைய பிரமமும் நிவர்த்தியாகும். எப்படி அந்த காரியம் இருக்கு, அந்த காரியம் இங்க நமக்கு கிடைக்கிறது. சொப்னத்துல பார்த்துட்டு இருந்த பிரமம் எல்லாம் நிவர்த்தி ஆயிடுத்து மொழிக்கின்ற உடனே அந்த அஜ்ஞானம் போச்சுன்னு சொல்லணும். அதனால இங்க போகலாம். இது பெரிய பாரமார்த்திகமான ஒரு அகம் மனுஷாங்கிற ஞானம், ஒரு பரமாத்மக ஞானம்னு சொல்ல முடியாட்டாலும் இந்த ஞானம் அந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணணும்னு வச்சுக்கலாமே அப்படின்னு கேட்டால், அப்போ வேற ஒரு ஆபத்துல கொண்டு விடுங்கிற. சுஷுப்தாவபி சொப்ன பாதக ஞானமாஸ்தீயேத. நீங்க என்ன சொன்னீங்க? சொப்னம் ஏன் இப்ப முழிச்சதுக்கு அப்புறம் தெரியல, அது ஏன் பொய் அப்படின்னு தெரியுது அப்படின்னு கேட்டா, இந்த ஜாகிரத் ஞானம் அதை பாதித்து கொடுத்து அதிஷ்டான ஞானம் கொடுத்து. அப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த சொப்பனத்திலேருந்து அவன் சுஷுப்திக்கு போகும்போது அந்த சுஷுப்தி காலத்துல சொப்பனம் ஏன் நிவர்த்தியாச்சு? சொப்னம் எங்க போச்சு? அப்ப அங்கேயும் தத்துவ ஜானம் அங்க ஒரு பாதக ஜானம் அதனாலதான் சொப்ன ஜானம் போச்சுன்னு சொல்றா. ஜாகிரத்துல பாதக ஜானம் சொப்னம் நிவர்த்தி ஆயிடுத்து பாதமா எடுத்துன்னு சொன்னா பெரிய கஷ்டம் ஒண்ணும் இல்லை.
ஆனா இதே மாதிரி சொப்பனத்திலேருந்து அவன் சுசுப்தி அவஸ்தைக்கு போகும்போது சொப்பனம் எங்க போச்சு, அங்க ஒரு பாதக ஞானம் வந்ததுன்னு சொன்னா அப்புறம் அது சுசுப்தியே இல்லை. சுசுப்தியில போய் சொப்பனத்துக்கு பாதகமான இன்னொரு ஞானத்தை ஒத்துக்கிறதுங்கிறது யாருமே ஒத்துக்க முடியாது. அப்படி ஒரு ஞானம் சுசுப்தியில வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா அப்புறம் அது சுசுப்தியாவே இருக்காது. தச்ச அனிஷ்டம் ஜாகிரத்வாபத்தே, ஜாகிரத்திலே சொப்பனம் போனோம், சொப்பனத்திலையும் ஜாகிரத்திலையும் இதேதான் போனோம்னா மூணாவது அவஸ்தைக்கு போக முடியாது தெரியுமே அப்படின்னு அது பதில் சொல்றார். சாது அவோச்சா, நீ ரொம்ப சரியாக சொன்ன, நன்னா யோஜனை பண்ணியிருக்கே, அதனால நீ சரிதான் நீ சொல்றது. அப்ப என்னதான் பண்ணணும்னா, இங்க பாதம்னு ஒண்ணு நிவர்த்தின்னு ஒண்ணு, இந்த மூச்சுண்டதுக்கு அப்புறம் பாதம் வருது, ஆனா சுசுப்தியில நிவர்த்தி வருதுன்னு வச்சுடுவோம். சொப்னாவஸ்தா அஜான ஞானஸ்தைவ அந்தஸ்கரணலய சகிதஸ்ய சுசுப்தி ரூபத்வாத் ந தத்ர தத் பாதஹ ஜாகரணே து மித்யைவ ஸ்வப்னோ பாதி இத்யனுபவாத் அஹமிதி ஞானஸ்ய பிரமாணாஜன்யத்வேபி யதார்த்தத்வாத் சரீராதிஜானஸ்ய பிரமாணஜன்யத்வாத் அவஸ்தா ஜான விரோதித்துவம் அனுபவ சித்தம். இந்த விஷயத்துல கொஞ்சம் நிறைய சொல்லும்படியா இருக்கு. சுருக்கமா ஒரு விஷயத்த சொல்றேன், அடுத்த கிளாஸ்ல இதை விவரணம் பண்றேன். இப்போ பாதம் வந்ததுங்கிறதுக்கு நம்மளுடைய அனுபவம் தான் பிரமாணம். ஏற்கனவே பார்த்தது இப்ப தெரியலேங்கிறத மாத்திரம் வச்சுட்டு பாதம்னு சொல்லக்கூடாது. பார்த்தது தப்பு மிச்சான்னு தெரியும், அப்பதான் அதுக்கு பாதம்னு தெரியும். முழிச்சுண்டதுக்கு அப்புறம் சொப்னத்துல பார்த்தது நிஜமா நீ பார்த்தியா அப்படின்னு கேட்டா இல்லையே, அங்க பார்த்தது எல்லாமே பொய் அப்படின்னு முழிச்சுண்டவனுக்கு தெரியுது. அதனால இவனுக்கு பாத ஞானம் வந்திருக்குன்னு சொல்லணும். ஆனா சுசுப்தி காலத்துல சொப்னத்திலேருந்து சுசுப்திக்கு போனவனுக்கு சொப்னம் பார்த்தது பொய்னு தெரியுறதா என்ன? ஒண்ணும் தெரியல. அப்படி இருக்கும்போது அங்க பாதக ஞானம் எதுக்காக வச்சுக்கணும்? அப்ப சொப்னம் கூடவே இருந்துட்டே இருக்குமேனு கூட இருக்காது. சொப்னம் நிவர்த்தி ஆயிடும். நிவர்த்தியாகும், பாதம் இல்லை. சொப்னம் ஏன் நிவர்த்தி ஆகுது அப்படின்னு கேட்டா, அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த கரணம் வேலை செய்யறது நிறுத்தி கொடுத்து அந்த லய சகிதஸ்ய அவஸ்தா அஜானத்தைவ சுருப்தி ரூபத்வா. சுசுப்தியிலே காரணம் இருக்கு, அதனுடைய காரியமான ஸ்தூலம் சூக்ஷ்மம் ரெண்டும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் அது காரண பிரதானமான அவஸ்தை. இப்ப சுசுப்தின்னு சொல்றது என்னன்னு சொன்னா, இந்த சொப்பனம் வரத்துக்கு காரணமா இருந்த ஒரு அவஸ்தா அஜானம் இருக்கு. இந்த அவஸ்தா ஜானம் அந்த கரண லயத்தோடு சேர்ந்து இருக்கும்போது அந்த நிலைக்கு தான் சுசுப்தின்னு பேரு. சுசுப்தி காலத்துல சொப்பனம் தெரியாததுக்கு காரணம் வேறு. என்னன்னா அந்த கரணத்தோடு சேர்ந்து லயத்தை அடைஞ்சு போச்சு, அதனால தெரியல. பாதக ஞானம் அது பொய்னு தெரியறதுங்கிறது இல்லை. அதனாலதான் ஜாகிரத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம். முழிச்சுண்டதுக்கு அப்புறம் சொப்பனம் தெரியாம போனதுக்கு காரணம் பாதக ஞானம் பொய்னு தெரிஞ்சு போயிடுச்சு. சுசுப்தியில சொப்பனம் தெரியாத போனதுக்கு காரணம் அதுக்கு காரணமான அந்த கரணம் இருக்கு, அது லயமாயிடுச்சு, ஆக அதை தெரியலே. அதனால ஒன்னும் கவலைப்படாதே, இந்த கேள்விக்கு பதில் வரும் அப்படின்னு சொன்னார். இதை மேல் கொண்டு நாம இன்னும் கொஞ்சம் விசாரமா பாக்கி உள்ளதுன்னு அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.